everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் வந்துட்டு வாட் இஸ் நெக்ஸ்ட் இன் யோர் லைஃப். உங்கள் லைஃப்பில் வந்துட்டு அடுத்து என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். ஃபைல்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது ஜென்ரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. அண்ட் ஓகே, ஸோ பார்ப்போம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, கான்ஃபிடென்ஸ். பைல் நம்பர் 2, ஃபைண்டிங். Pile number 3, strength. ஓகே, ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். டைம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட சூஸ் பண்ணிவிட்டு அந்த பைல் போகலாம். பைல் நம்பர் 1, கான்ஃபிடென்ஸ். யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். வாட் இஸ் நெக்ஸ்ட் இன் யோர் லைஃப். ஸோ உங்கள் லைஃப்பில் வந்துட்டு அடுத்து என்ன மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஒரு ரேண்டம் திங்ஸ் பார்ப்போம். ஓகே, ஐ திங்க் ஒரு சில பேருக்கு வந்துட்டு கான்ஃபிடென்ட் வந்துட்டு வரக்கூடிய டேஸில் வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு சில பேர் நீங்கள் போல்டாகவே வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பிக்க வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அந்த கான்ஃபிடென்ட் வந்துட்டு ஒரு there should be லிமிட்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லிமிட்டை தாண்டிட்டீங்க, அதாவது ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்ற மாதிரி ஏதோ பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆக வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்களோட பயத்திலிருந்து வெளியே வருவீங்க. ஆனால் வந்து அந்த வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு கோவத்தை தான் வர வைக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்ய போகிறீங்க. ஸோ தட் இஸ் ஃபார் ஷுர். பைல் நம்பர் 1 வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ண போகிறீங்க வரக்கூடிய டேஸில். அது வந்து நல்லாவே தெரியுது. ஓகே, ஸோ அதனால வந்துட்டு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்பும் பேசக்கூடிய வார்த்தைகள் கவனம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் ஒரு சண்டைகள் வந்துட்டு வரத்துக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? உங்களோட ஃபேவரட் பர்சனுமே வந்துட்டு உங்களை வெறுத்து வேண்டாம் அப்படி உங்ககிட்ட பேசவே வேண்டாம் அப்படின்னு ஒரு நினைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ கொஞ்சம் கவனம். நீங்கள் உங்கள் லைஃப்பில் பயத்தை போக்குறேங்கிற பேரில் வந்துட்டு தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ்குள்ளே போயிடாதீங்க. ஸோ ஜஸ்ட் ஸ்டே ஸ்ட்ராங் அண்ட் காம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஜேர்னியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்களே வந்து உங்களோட கண்ட்ரோலில் வந்து இழக்கிற மாதிரி இருக்குது சம்வேர். சரி, உங்களோட நெக்ஸ்ட்டு உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் இந்த ஒரு விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஒரு கைண்ட் ஆஃப் சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து ஒரு சில பேருக்கு வந்து நீங்கள் உங்களோட லைஃப்பில் அந்த லைஃப் பேட்டர்ன் அந்த எக்ஸ்பீரியன்சஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வர ஆரம்பிக்கும். எப்பயும் போல் இல்லாமல் டல்லாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் ஹையாகவே கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து தேவையில்லாத பிரச்சனையை வந்து கொண்டு வராதிங்க. ஓகேங்களா? அதாவது இது வரைக்கும் தேர்ட் பர்சன் மூலியமாக வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த எந்த ஒரு பிரச்சனையோ ஹெட்டேக்கோ எதுவாக இருந்தாலுமே இனி உங்களால் ஒரு பிரச்சனை உருவாக தான் வாய்ப்பு. அதனால ஸோ கேர்ஃபுல். ஓவர் கான்ஃபிடென்ட் மட்டும் வேண்டவே வேண்டாம். ஓகேங்களா? பட் ஆனால் வந்து ஒரு
ஸ்ட்ராங் எமோஷனல் ஃப்ரீடம்ங்கிறது ஒன்று இருக்குங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு ரிலீஸ் இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு விடுதலை இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்துட்டு ஒரு எமோஷனல் ரிலீஃப் இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் வரக்கூடிய டேஸ் வந்து கொஞ்சம் ஒரு சில பேருக்கு ஒரு மாதிரி புரியாத மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஒரு குழப்பம், அதாவது பதிலும் கிடைக்கும், நீங்க கேட்குற கேள்விக்கான பதிலும் கிடைக்கும், அதோட சேர்ந்து குழப்பங்களும் இருக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஃபைல் நம்பர் 1. இப்போதான் புரியுது ஏன் வந்து இந்த ஆட்டிடியூட்ல காமிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பார்ப்போம். You got back deck, Ten of Swords. Okay. See, cards wonderful. ஏன் வந்து இந்த ஆட்டிடியூடு வருது அப்படின்னா, ஐ குட் ஃபீல் தட் அந்த ஒரு பிளாக்கேஜஸ் உங்களை வந்து தடுத்து நிறுத்தி வச்சிருந்த விஷயம் எதுவா இருந்தாலும் அது இப்போ வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னா, அந்த பிளாக்கா இருந்த அந்த ஒரு ரோடு இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ யூ கேன் ஹாவ் ஃப்ரீ ட்ராவல் இருக்கிற மாதிரி உங்களோட லைஃப்ல வந்து அந்த பிளாக்கேஜஸ் வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகிறப்போ திங்ஸ், அதாவது இந்த டைம் பீரியட்ல, வரக்கூடிய டைம் பீரியட்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்றத ஒரு சில பேர் கேட்பாங்க. அந்த ஒரு சில பேர் கேட்க ஆரம்பிக்கிறப்போ தான் வந்து உங்களோட இந்த ரியல் ஆட்டிடியூடு வெளியே வரும். ஆக்சுவலி உங்களுக்குள்ளேயுமே ஒரு கைண்ட் ஆஃப் ஈவில்னஸ் இருக்கு. ஈவில்னஸ்னா ரொம்பலாம் கிடையாது, பட் ஒரு கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூடு இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். அந்த ஆட்டிடியூடு இனி வெளியே வர ஆரம்பிக்கும். உங்களோட லைஃப்ல நெக்ஸ்ட் டே வந்துட்டு உங்களோட ட்ரூ செல்ஃப் வெளியே வர்றது தான் மோஸ்ட்லி வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அதாவது மற்ற விஷயங்களை நீங்க அட்ராக்ட் பண்ணதை தாண்டி, உங்க லைஃப்ல கொண்டு வந்ததை தாண்டி, நீங்க இனி வந்துட்டு உங்களோட ட்ரூ செல்ஃப் அண்ட் நீங்க யாரு அப்படிங்கிறது உங்க சைட்ல இருந்து இனி வெளியே வர ஆரம்பிக்கும். அதுதான் வந்து பைல் நம்பர் 1க்கு வந்து ஒரு சேலஞ்சும் கூட, ஒரு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் ஆல்சோ வரும். அண்ட் மோட்டிவேஷன் பயங்கரமா இருக்குங்க. ஏதோ ஒரு விஷயம் வரக்கூடிய டேஸ்ல ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும், பயங்கரமான மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ அந்த ஒரு மோட்டிவேஷனை வச்சுக்கிட்டே வந்துட்டு நீங்க கண்டிப்பா வந்து நல்ல ஒரு, நீங்க எந்த ஃபீல்டுல வந்து இப்போ இருக்கீங்களோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவீங்க. ஒரு ஸ்ட்ராங் மோட்டிவேஷன் தெரியுது. அண்ட் ஆல்சோ உங்க சைட்ல வந்து ஒரு லைட்னஸ் இருக்கு. லைட்னஸ் அப்படின்னா வந்து இந்த பாரங்களே இல்லை. லைஃப்ல ஒரு பாரத்தை சுமந்துக்கிட்டே இப்போ நீங்க வந்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து எந்த பாரமும் மனசுல இல்லை. எல்லாமே ஒரு ஃப்ரீயா, ஒரு ஹாப்பியா, பீஸ்ஃபுல்லா வந்துட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து இருக்கும். சரி, பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய டேஸ் நல்லா இருக்கும். ஆனா உங்களை சுத்தி இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் அது நல்லா இருக்காது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சான்சஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூழ்நிலைகள் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா அதே மாதிரி வந்துட்டு வார்த்தைகள் கவனம், எடுக்கிற முடிவுகள் கவனம். ஓகேங்களா? இது ரெண்டும் வந்துட்டு நீங்க இம்பேலன்ஸா போயிட்டீங்க, கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு மாறிடும். ஓகே, ஸோ இந்த விஷயங்கள்ல வந்துட்டு கொஞ்சம் கவனமா ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து திங்ஸ் உங்களுக்கு ஃபேவராகவே வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஃபைண்டிங். உங்களோட லைஃப்ல நெக்ஸ்ட் என்ன ஒரு மாதிரியான ஒரு விஷயங்கள் பார்க்கலாம். Creativity, expression. Okay. Yes. See, pile number 1, first of all வந்துட்டு, sorry, pile number 2. Yes, pile number 2 வந்து வரக்கூடிய டேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஹிடனா இருக்கு. அதை அக்செப்ட் பண்றீங்களோ இல்லையோ, பட் அது உண்மைதான். உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஹிடனா இருக்கு. ஸோ அதை வெளியே கொண்டு வருவீங்க. உங்களுக்கு அந்த ஒரு
சான்ஸ் கிடைக்கும். அதாவது பயல் நம்பர் 2க்கு வந்துட்டு எனக்கு ஒரு மேடை இருந்தா போதும், நான் யாருங்கிறத நான் நிரூபிப்பேன், எனக்கு என்ன திறமை இருக்குன்னு என்னால் வெளியே கொண்டு வர முடியும், ஆனால் எனக்கு அந்த ஒரு சான்ஸ் தான் கிடைக்கல, அந்த ஒரு சப்போர்ட்டு தான் இல்லை, மற்றபடி நான் டேலண்டான பர்சன் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்களோட லவ்டு ஒன்ஸ்க்கும் நல்லாவே தெரியும். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய டேஸில் வந்துட்டு நீங்கள் கேட்ட அந்த ஒரு சான்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் இப்போ கிடைக்கும். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய டேலண்டாக இருக்கட்டும், அந்த க்ரியேட்டிவிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க, வெளியில் சொல்லுங்க. அது வந்துட்டு அதாவது உங்களோட டேலண்ட் ஸ்கில்ஸ் வந்துட்டு நீங்கள் காட்டுற விதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். பயல் நம்பர் 2 வந்துட்டு நீங்கள் ஒரு யூனிக்கான ஒரு பர்சன், யூனிக்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு பர்சனாக இருப்பீங்க. ஸோ உங்களோட ஒரு செயல்லையுமே வந்துட்டு ஒரு வித்தியாசங்கள் இருக்கும். அதாவது ரொம்ப டிஃபரன்ஸ் சொல்ல முடியாது, பட் ஆனால் உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களோட லவ்டு ஒன்ஸை கம்பேர் பண்ணுறப்போ நீங்கள் வித்தியாசமானவங்க தான். ஸோ இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் உங்களோட திறமையை வெளியே காட்டக்கூடிய விஷயத்துலையுமே வித்தியாசங்கள் பார்க்க முடியும். ஸோ வந்து நீங்கள் எந்த ஒரு ஃபீல்டில் வந்து சாதிக்கணும், அதில் வந்துட்டு ஒரு நல்ல இடத்த பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபீல்டில் முடியும், வாய்ப்புகள் இருக்குது. பட் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்துட்டு போகிறது நல்லது. ஏன்னா பயல் நம்பர் 2க்கு ஜென்ரலாகவே வந்துட்டு ஒரு ஆங்ஷியஸ், அதாவது ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு திடீர்னு ஒரு மாதிரி படபடப்பு வரும், இன்ட்ரோவர்ட்டாக நீங்கள் இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ க்ரௌடு, இந்த நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க, ஒரு மேடையில் எல்லாருக்கும் முன்னாடி போய் பேச சொன்னாங்கன்னா பயம் வந்துடும், படபடப்பு வந்துடும். ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வந்துட்டு நீங்கள் போகிறது வந்து பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் யாருங்கிற ஒரு விஷயத்த வந்து நிறைய பீப்புள் முன்னாடி காட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏதோ ஒரு வழியில் வந்துட்டு நீங்கள் காட்டுவீங்க. ஸோ ஆனால் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். That's it, magician, wonderful. Okay, you got Queen of Cups, back card. Yes, magician, see, நான் எப்பயும் சொல்றதா என்னோட ஃபேவரேட். பயல் நம்பர் 2. சரி, இவ்வளோ நாளா வந்துட்டு சம்திங் உங்களை வந்துட்டு ஒரு புல் பேக் பண்ணிட்டே இருந்திருக்கும் இல்லையா? அதாவது சரி, இந்த 2 விஷயம் வந்துட்டு ஒரு உங்களோட கான்ஃபிடென்ட்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கலாம். உங்களோட பாஸ்ட் இல்லை யாரும் சப்போர்ட் இல்லாமல் இருந்தது. பட் இது எல்லாமே வந்துட்டு ஒரு எண்ட் ஆகுது. ஸோ ஃபைனலி வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயம் வந்து உங்களை தடுக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும், அதை வந்து இந்த டைம் ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அதாவது உங்களுக்கு தடையா இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு இந்த டைம் உங்களை விட்டு போறதுக்கும் அதை நீங்க ரிலீஸ் பண்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இது வந்து ஒன் டைம் சான்ஸ் தான். அதாவது ஒரு டைம் இப்போ ஆல் ஆஃப் அ சடன் வந்து ஓகே எனக்கு இதுதான் பிரச்சனை, இதுல இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நினைச்ச வேகத்திலேயே அதை நீங்க வந்து சால்வ் பண்ணிடணும். அது விட்டுட்டு அப்புறம் பேசிக்கலாம் டைம் ஆகட்டும்னு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான், அது சால்வே பண்ண முடியாது. ஸோ ஒரு ஒன் டைம் சான்ஸ் வர மாதிரி தான் வந்துட்டு இருக்கு ஃபார் பயல் நம்பர் 2க்கு. அதை நல்லபடியா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். அதை விட்டுட்டு கொஞ்சம் அசால்ட்டா இருந்தீங்க, கொஞ்சம் சீரியஸ்னஸ் புரியாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கிடைக்கிற வாய்ப்பு உங்களை விட்டு போகும். நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ணுங்க. இந்த ஒரு ஜேர்னியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்தோ உங்களுக்கு நல்லதுதான் நடக்குது, நீங்க கேட்டதுதான் உங்களுக்கு கிடைக்குது, ஆனா அதோட சேர்ந்து கொஞ்சம் இந்த ஸ்ட்ரெஸ் கோவங்கள் அதிகமாகவும் வரும். அதுதான் வந்து பெரிய விஷயமே உங்களுக்கு. ஸோ இந்த டாலரன்ஸ் சகிச்சுட்டு போற ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இப்போ ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா ஒன்றும் முடியாது. ஈஸியா வந்துட்டு இந்த 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 ஒரு விஷயம் வந்து ஈஸியா உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு வந்து இது ஒரு ஒன் குட் ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுதுங்க. இந்த டைம்ல உங்களோட எல்லா ஸ்கில்ஸுமே வந்துட்டு நீங்க வெளியே காமிச்சே ஆகணும். சரி, அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பயல் நம்பர் 2 வந்து உங்களை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள்ளார என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, என்ன வேணும் என்ன வேண்டாம்,
எது வந்து உங்களுக்கு கரெக்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறது செல்ஃபாக நீங்களாவே அனலைஸ் பண்ணிக்கணும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஸ்கில்ஸ், அந்த நீங்கள் என்ன ஒரு விஷயம் வேணும்னு கேட்குறீங்களோ அது ரிலேட்டடான அந்த ஒரு ஸ்கில்ஸ்க்கு வந்துட்டு நிறைய வந்து எஃபோர்ட் போடணும். அண்ட் டோன்ட் ஸ்டாப். உங்கள் க்ரியேட்டிவிட்டி லெவல் தான் எல்லாமே பேசும். ஓகேங்களா? க்ரியேட்டிவிட்டி, கான்ஃபிடென்ட்டு, இது ரெண்டும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டைமில். ஒன்ஸ் உங்களோட இந்த ஜேர்னி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்பவே வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஜேர்னியில் வந்துட்டு கடவுளோட ஆசீர்வாதம், யூனிவர்ஸோட அந்த ஒரு கைடன்ஸ், இதோட நீங்கள் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களோட வழிகாட்டுதல் ஒரு ஸ்டேஜ்லையுமே வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ பயல் நம்பர் 2 வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு மெசேஜஸ். பட் ஆனால் கொஞ்சம் கவனமாக ஒரு சில விஷயங்களுமே நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் வரக்கூடிய டேஸில். அப்படி பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இது ஒரு நல்ல சான்ஸ், நீங்கள் கேட்ட சான்ஸே வந்து உங்களுக்கு தேடி வரும். ஓகேங்களா? ஆனால் பொறுமை முக்கியம். ஓவர் நைட்டில் நான் இன்னைக்கே பார்த்தேன் நாளைக்கே வரணும்னா முடியாது. கொஞ்சம் பொறுமை இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 2. பயல் நம்பர் 3, ஸ்ட்ரென்த் கார்டு. யாரெல்லாம் இந்த வண்டர்ஃபுல்லான ஒரு கார்டை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ வரக்கூடிய டேஸில் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்ட்ரென்த், Spirit awakening, spirituality, intuition, wonderful. ஓகே, ஸோ பயல் நம்பர் 3யோட ட்ரூ ஸ்ட்ரென்த்தே பார்த்தீங்கன்னா ஐ திங்க் வந்து ஸ்பிரிச்சுவல். வரக்கூடிய டேஸ் வந்து நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வந்து நல்ல ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையிலே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வந்து பயல் நம்பர் 2க்கு வந்துட்டு இந்த ஸ்பிரிச்சுவல் சைட்ல இருந்து ஏதாவது ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இல்லை, ஏதாவது இப்போ நீங்கள் அடிக்கடி பட்டர்ஃப்ளை பார்ப்பீங்க, இல்லைன்னா உங்களோட ட்ரீம்ஸ்லயோ சரி, இல்லை எதார்த்தமாக ரேண்டம்லி வந்துட்டு ஸ்பிரிட் அனிமல்ஸோட கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு அந்த லைட்னஸ்னால் வந்து இப்போ டார்க் கலர்ஸ், டார்க்னஸ்ஸை பிடிக்கும் பயல் நம்பர் 3க்கு. பட் ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அதிகமாக வந்து லைட் கலர்ஸை பிடிக்குது. இப்போது பிளாக் தான் ஃபேவரட்டாக இருந்திருக்கும் ஒரு சில பேருக்கு. பட் இப்போ ஒயிட் இல்லைன்னா அந்த எல்லோ கலர்ஸ் மாதிரி ஃபேவரேட்ஸ் இருக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரியான ஒரு டார்க்னஸ்லேருந்து லைட்னஸ் வித் பிளெஸ்ஸிங்ஸ் ஆல்சோ, இது ரெண்டுத்தும் சேர்ந்து வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலி இன்வால்வ் ஆகுறீங்களோ, ரொம்ப அதாவது மனசார இன்வால்வ் ஆகணும். ஓகே, ஸ்பிரிச்சுவலி நம்ம வந்து இன்வால்வ் ஆனால் நமக்கு வந்து நல்லது நடக்கும்னு சொல்லிட்டாங்க அதனால நான் இன்வால்வ் ஆகிறேன் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் பண்ணுற ப்ரேயராக இருக்கட்டும், நீங்கள் வைக்கிற அந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸ், அந்த ஒரு ப்ராக்டிசஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே முழு மனசோட நீங்கள் விருப்பப்பட்டு செஞ்சால் பாசிபிள். மற்றவங்க சொல்கிறாங்களேன்னு வற்புறுத்தி செய்கிறப்போ நோ பவர், அதுக்கு பவர் இல்லை. ஓகேங்களா? ஸோ உங்களோட இந்த ஜேர்னி, இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வரக்கூடிய டேஸில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு சில பேருக்குலாம் வந்து ரொம்ப சீரியஸாகவே எடுத்து நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ யூ காட் ஷேர் யுவர் வண்டர்ஃபுல் மூமெண்ட்ஸ் இருக்கும். அடுத்த ஸ்டெப் எந்த ஒரு விஷயம் இப்போ எக்ஸ்ட்ராவாக வந்து உங்கள் கெரியரை தாண்டி எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு ப்ராக்டிசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது அடுத்த கட்டத்துக்கு அட்வான்ஸ் பிகினராக இருக்கீங்கன்னா அட்வான்ஸாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஸோ இந்த டைம் பீரியட் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அண்ட் அந்த சைடோட வைப்ரேஷன் ஆல்சோ வந்துட்டு ஃபேவர் பண்ணும். See, got 9 of cups. Wonderful. Okay, got that. See, வரக்கூடிய டேஸ்ல வந்து உங்களோட அந்த கான்ஃபிடென்ட், லோ செல்ஃப் எஸ்டீம் அண்ட் கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் ஒரு வீக்னஸான ஒரு கேரக்டர், வீக்கான ஒரு விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் இருக்குன்னா அது பிரேக் ஆகும். அது பீப்புளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களோட கம்யூனிகேஷனை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். கம்யூனிகேஷன் அப்படின்னா நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறீங்கல்ல, அது எய்தர் டெக்ஸ்ட்டோ இல்லைனா வந்து நேரடியாக பேசுகிறீங்கன்னாலும் அந்த வார்த்தைகளை நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த ஆட்டிடியூடெல்லாம் தெரிய வரும்.
பைல் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டிடியூட் போல்ட்னஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமாகவே இருக்கும். யாராவது பேசுனாங்கன்னா பணிவாக பேசுன நீங்கள் நல்ல ஒரு ஒரு போல்டான ஒரு கம்யூனிகேஷனாக இருக்கும். அதாவது ஒரு ஒரு போல்டாக பதில் சொல்லுவீங்க. ஆமாம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு திமிர் இருக்கும் வார்த்தைகளில். ஓகேங்களா? சரி, ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும். ஓவர் நைட்டில் சால்வ் ஆகாது. பட் முன்னாடி இருக்கிறத கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் பெட்டராக தான் வந்து இருக்கும். ஸோ அதோட ஹெல்ப் வச்சுட்டு நிறைய விஷயங்கள். பைல் நம்பர் 3க்கு ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்குது. அதனால லைஃப் மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்குன்னா ஸோ அடுத்த கட்டத்துக்கு உங்கள் லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வரக்கூடிய டேஸ் வந்துட்டு கொஞ்சம் ஃபேவர் பண்ணும். பட் ஆனால் வந்துட்டு கொஞ்சம் பிளானிங் இல்லாமல் மற்றவங்க சொல்கிறாங்களே, என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்களே, ரேண்டமாக நானும் பண்ணுறேன்னு பண்ணீங்கன்னா அதில் நோ யூஸ். ஒரு பிளானிங் இல்லாமல் எதையுமே வந்துட்டு வரக்கூடிய டேஸில் செய்யாதீங்க. ஓகேங்களா? சூப்பர் கான்ஃபிடென்ஸ், இது நான் கான்ஃபிடென்ட்னு கூட சொல்ல மாட்டேன், சூப்பர் கான்ஃபிடென்ட்னு தான் நான் சொல்லுவேன். அது மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் வந்துட்டு உங்களுக்குள்ள ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட ஷேடோ செல்ஃப் அண்ட் உங்களோட இன்னர் சோல், உங்கள் மனசுக்குள்ளார ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது வந்து தெரிய வரும். சரி, சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஓவர் திங்கிங் பண்ணிட்டு பயந்துட்டு இருந்த பைல் நம்பர் 3க்கு தைரியம் வர ஆரம்பிக்கிறப்போ நீங்கள் செய்கிற வேலைகளில் கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய டேஸில் செய்கிற வேலையில் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். இது தோற்றுருவோமா, இது ரீச் ஆகாதான்ற மாதிரிலாம் இல்லை. நான் செய்கிறேன், என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு கூல் ஆட்டிடியூடெல்லாம் ஒரு சில பேர் வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அந்த ஆட்டிடியூட் எக்ஸாக்ட்லி வந்துட்டு பைல் நம்பர் 3க்கு வர வாய்ப்புகள் இருக்கும். பட் அந்த ஆட்டிடியூடை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், ஃபேவராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கெரியர் மூமெண்ட்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து அது நீங்கள் தான் வந்து செய்யணும். சரி, உங்களுக்கு வந்து சான்ஸே கிடைக்கலன்னு சொன்ன பைல் நம்பர் 3க்கு சான்ஸ் கிடைக்கும். அந்த ஃபினான்ஷியல் தான் இஷ்யூஸாக இருக்குது. அப்போ அது சால்வ் ஆக வாய்ப்பு இருக்குது. அது சால்வ் ஆகிறது மூலிமா அடுத்து நீங்கள் எடுத்து வைக்கிற ஸ்டெப் எல்லாமே உங்களோட கையில் தான் இருக்குது. ஓகே, லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஆஃபர் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ஒரு லாங் டேர்ம் ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்து ஒரு பிளானிங் பண்ணுறது, ஒரு 5 or 10 years வரைக்கும் பிளான் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் எடுப்பீங்க. அண்ட் பைல் நம்பர் 3க்கு ஒரு சம்திங் ஒரு என்ன சொல்றது, ஒரு ட்ராவல் பண்ணுவீங்க. நீங்கள் இந்த இடப்பட்ட டைமில் வந்து ஒரு ட்ராவல் பண்ணுவீங்க. அந்த ட்ராவலில் நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் ரிசீவ் பண்ணுவீங்க. நிறைய இது வந்து கோஇன்சிடென்சஸ் நிறைய நடக்கும் அந்த ட்ராவலில். அதாவது யதார்த்தமாக திடீர்னு எங்கேயாவது போகிறீங்களா, யாரோ உங்களுக்கு பிளெஸ்ஸிங் பண்ணுவாங்க, இல்லை ஒரு பூ கொடுப்பாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி நிறைய ஒரு விஷயங்கள் யதார்த்தமாக நடக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது எல்லாமே பிளெஸ்ஸிங்ஸ் தான், ரைட்? ஸோ அந்த மாதிரி நிறைய கோஇன்சிடென்சஸ்லாம் வந்துட்டு இந்த ஒரு ட்ராவலில் வந்து நீங்கள் பார்க்க முடியும். மோஸ்ட்லி ஒரு சில பேர் ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் பாசிபிள். அண்ட் ஏதாவது புதுசாக லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதாவது உங்களோட ஃபியூச்சர் சம்மந்தமாக லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்குள்ளார போகலாம். இது என்ன அப்படின்னா உங்களுக்கு பிளானிங் இல்லாமல் எதுவும் செய்யாதீங்க. செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வரும், பட் பிளானிங் இல்லாமல் செய்ய வேண்டாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ 3 பைலுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஒரு மெசேஜஸ் தான் இருந்துச்சு. பட் குவைட் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் உங்களோட ஓன் டேர்ம்ஸில். அப்படி பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ.